எனக்கு அன்பானவர்களை எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? என்னுடைய வீடியோகளை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்களா பயம் உங்களை விட்டு போகும். நீங்கள் விசுவாசமாக இருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, பயம் உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் வேதனையும் கொண்டு உங்களை செய்ய வேண்டியதை கூட செய்ய விடாமல் தடை செய்யும். அதனால் பயம் நமக்கு வேண்டாம். அதான் இந்த வார்த்தை கர்த்தர் இந்த நாளிலே பேச அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்கள் ஒரு வேளை பயந்து கொண்டு இருக்கிறது அவர் அறிந்திருக்கிறாரு. நீங்கள் இந்த கடனை எப்படி நான் செலுத்த போகிறேன், இவ்வளோ பணம் எப்படி நான் தேடி இதை நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், அல்லது இந்த பணம் இவ்வளோ தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் இதை பேசி கொண்டு இருக்கும்போதே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனோ காரியத்தில் பணம் இல்லாமையே ஊழியம் செஞ்சுருக்கிறேங்க. நான் சொல்ல வரல இதை குறித்து சொல்ல வரல, திடீர்னு ஞாபகம் வந்தது. பணம் எல்லாமே ஊழியம் செய்ய முடியுமா? ஆனால் பணம் எல்லாமே ஊழியம் செஞ்சுட்டு அப்புறம் பணத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிறேன், பணத்தை தேடி கஷ்டப்பட்டுருக்கிறேன், அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். தேவனிடத்தில் வாஞ்சியாக இருந்ததுனால, அவர் மேலே அன்பு இருந்ததுனால இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு. பிரியமானவர்களே, என்ன சொல்ல வர, வீடியோ செய்யும் பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். ஆமாம், இவர் வீடியோ செஞ்சு இவன் சுய மகிமையை தேடுகிறான் பாரு, என்னை போல பரிசுத்தவன் யார் இருக்கிறான்னு ஒரு மாதிரி என்னை பார்த்தவங்களும் உண்டு, இன்னமும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களை, வீடியோ செய்கிறது உண்மையாகவே கர்த்தர் இந்த வீடியோவை செய்ய சொல்லி தான் நான் செய்கிறேன். எப்படின்னா, ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்போ சமீபத்தில் பார்த்தவங்க வீடியோவை அவர் வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தார். இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் செய்கிற இந்த துதி ஆராதனை எதற்கு தெரியுங்களா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இயேசுவை பற்றி சுவிசேஷம் போய் சேரணும், மக்களுக்கு ரட்சிக்கப்படணும், இயேசு அவர்களை சந்திக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோகளை செய்து அனுப்புகிறோம், லைஃப் செய்கிறோம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போது அதே போல் தான் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வீடியோவில் நான் செய்வேன். அதாவது இந்த ஆடியோ மெசேஜ் இதெல்லாம் செய்யும்போது தேவன் எனக்கு இதை உணர்த்தி இதை செய்யன்னு சொன்னார். ஆனால் அதை பார்த்து என்னை பார்த்ததுமே ஒரு மாதிரி திருப்பிடுவாங்க, இவங்களாம் என்ன சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லலை, இப்போ பெரிய ஊழியம் செஞ்சிட்ருக்கணும்னு சொல்லலை, இயேசு குறித்து தான் நம்ம பேசுகிறோம். எதற்காகங்க போகிறாங்க, இயேசுக்குள்ளார போகிறாங்க, போட்டி, இதெல்லாம் இயேசு விரும்புகிற காரியமாக போகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ விசுவாசத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தரின் தேவையை சந்திப்பார். பாருங்கள், இப்படி சொல்லும் பொழுது, ஜெபகோபுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனைவி கிட்ட கூட நான் சொல்லலை தான் முதல்ல, டிபாசிட் நான் கட்டிட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக மனைவி விசுவாசத்தில் பலமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பயம் எடுத்திருக்கோம். ஐயோ, இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய போகிறீங்களா, பணம் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி. அதுபோல் மறுநாள் ஓப்பனிங் செரமனி செஞ்சு மறுநாள் என்னுடைய மனைவி அப்போ நகை போட்டிருந்ததுனால நகையை கழட்டி தான் கொடுத்துச்சு. இதை ஒரு சாட்சியாக தான் சொல்கிற தேவைகள் இருந்ததுனால. ஏன்னா ஊழியம்னு சொன்னாலே, ஊழியம் செய்கிறதுன்னு சொன்னாலே பணம் தாங்க. இப்போ பணம் வசதி எனக்கு இருந்தாக்கா நான் வீடியோவே வித்தியாசமாக செஞ்சு அனுப்புவேன். ஸோ அன்றைக்கி பாடல்களும் எழுதி வச்சிருக்கிறேன். பணம் வசதி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. அதனால் பணம் பிரச்சனை உள்ளவங்களுக்காக நான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கலங்காதீங்க, வட்டி எப்படி செலுத்த போகிறேன், இவ்வளோ பணம் கேட்குறாருங்களே, திருமணம் என்னுடைய மகனுக்கு நடக்க போகிறதே. திருமணம் என்று சொன்னாலே, நான் திருமணத்தில் என்ன பாடுபட்டேன் தெரியுங்களா, ஒன்றி நின்று நான் பாடுபட்டேன். அதில் வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், நெகட்டிவ் வார்த்தைகள், அப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் அந்த பையன் அழுகுறான், மாப்பிள்ளை அழுகுறான் தாடி கட்டும் போது. இவன் ஏன் அழுகுறான்னு நான் கேட்கவே மாட்டேன். அவன் அழுகுறான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவன்
குடும்பத்தில் பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த பையனுக்கு எல்லாமே பணம் வேணும்னு தாங்க சொல்கிறாங்க. பணம் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாமே பணம் பணம் பணம். ஆனால் ஏசப்பா அப்படி பார்க்கல. ஏசு நம்மளுடைய இருதயத்தை பார்க்குற, மனுஷன் முகத்தை பார்க்குறான். பிரியமானவர்களே, பயப்படாதே, விசுவாசம் இருக்கும், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தில் இது உறுதியாக இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, காட்சியும் கடலையும் அமைதிப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. யாவீருடைய மக்களை உயிரோடு எழுப்ப பொழுது தானே அது சொன்னார். யாவீர்கிட்ட சொன்னார், ஜெபாலை தலைவன்கிட்ட சொன்ன வார்த்தை தான் இது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லி. அதே வார்த்தையை தான் நமக்கு தருகிறார் இன்னைக்கு. பயப்படாத, இது குறித்தும் பயப்படாத. நான் எத்தனோ காரியத்தில் பயந்து தான் இருந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது, இப்போ நான் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியத்தில், ஐயோ கார் இன்னும் செய்யாமல் இருக்கிறது, ஐயோ இன்னும் பில்டிங் காசு கட்டாமல் இருக்கிறது, ஐயோ இந்த காசு இன்னும் கட்டாமல் இருக்குது, இது கட்டினா அதை கட்ட முடியாது, இதை கட்டினா அதை கட்ட முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யாருங்க கொடுக்குறா? நான் போய் வேலை செஞ்சு சம்பாதித்தால் தான் எனக்கு காசு. அப்போது அந்த காசை வச்சு தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கேன். அதுபோல் நீங்களும் கூட வட்டி கடன் வாங்கியிருக்கலாம். வட்டி கொடுத்தவர்களிடத்துல நீங்கள் போய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து பயந்து கொண்டு இருக்கலாம். அதே போல் உங்களுடைய சரீரத்தை குறித்து வியாதி வந்திருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ன்ட்டு பயந்து கொண்டு இருக்கலாம். அந்த ஆப்ரேஷன் எப்படியாவது செய்யணும் எப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்புறம் மருந்து செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் தம்பி இல்லை தங்கச்சி அல்லது உங்கள் பிள்ளைகள் திருமணத்துக்கு தேவைகள் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். பயப்படாது, விசுவாசம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். இப்பொழுது நான் கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடைசியாக முக்கியமாக அப்போ இந்த தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னென்ன சொல்லணும் அதுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம கண்களை முடிச்சு செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை யாரெல்லாம் வட்டி கடத்தில் இருக்கிறார்களோ, கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களோ, தேவை இருக்கிறதோ, அவங்களுடைய தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனையை மாற்றி போடும் ஆண்டவரே. கடனா அடைக்க உதவி செய்யும். இந்த வட்டி கடனை கொடுக்க முடியாத தவிக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா சோர்ந்து போய் இருக்கிறவர்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்தும். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளா இரு என்று இன்னைக்கு பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா. பயத்தை எடுத்து போடுங்க. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல கிருபை தாங்கப்பா. அது மட்டும் இல்லை, மகளுக்கு திருமணம் வருகிறது. எப்படி இந்த திருமணத்தை நான் நடத்த போகிறேன்? பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்குது. திருமணத்தில் எல்லா தேவையும் சந்திக்கப்படணுமே. என்னுடைய மகனுடைய திருமணத்தையும் நான் நடத்தி வைக்கணுமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தகப்பன்மார், தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவளை பிள்ளை படிப்புக்கு காலேஜ் போக போகிறது. அதே நேரத்தில் காலேஜ் படிப்புக்காக இதோ பிள்ளையோட படிப்புக்காக தேவைகள் இருக்கிறது என்று கலங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு, ஸ்கூல் படிப்புக்காக தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறவங்களாம் தேவைகள் சந்திக்கப்படப்படியாக ஜெபிக்கிறப்பா. தாவையும் விசுவத்திருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா. விசுவாசத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்லதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அல்லேலூயா.